தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்த எண்ணிக்கையை அதிமுக எப்படி கையாண்டிருக்கிறது என்பது குறித்த அரசியல் கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருந்தீர்கள். இப்போ நிறைய எதிர்கருத்துக்கான பதிலையும் தன்னுடைய பிரஸ் மீட்ல எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். எப்படி பார்க்க வேண்டும் அதிமுக தலைமையினுடைய முடிவை? இல்ல, இதுவரை எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி பேரத்துல எதுலையுமே அவர் தோக்கலையே. அவர் 2019 டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபரை தான் பாஜகவுக்கு கொடுத்தாரு. அதுவும் ரொம்ப வீக்கான சீட்டை தான் கொடுத்தாரு. மாநில தலைவரா இருந்த டாக்டர் தமிழிசை கூட கூட்டணி இல்லாம பண்ணிடுவாரோன்னு பதட்டப்பட்டாங்க. அப்புறம் 2021 கூட பாமகவுக்கு 23 சீட்டு கொடுத்துட்டு பாஜகவுக்கு 20 சீட்டு தான் கொடுத்தாரு. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 5 விழுக்காடுக்கான இடங்களை அண்ணாமலை கேட்டாரு. அண்ணாமலைக்கும் அவருக்குள்ள தகராறுல தனிச்சு நின்று நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக மிக மோசமா தோல்வி அடைஞ்சது. அண்ணாமலை 5 விழுக்காடு வாக்கு நிரூபிச்சாரு. அதே போல மக்களவை தேர்தலையும் ஒரு 6 எம்பி சீட்டுக்கு மேல தர முடியாதுன்னு சொன்னாரு. அண்ணாமலை 12 சீட்டு கேட்டாரு. அதுல 6 எம்பி சீட்டுக்கு மேல தர முடியாதுன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமிக்கு ஏமாற்றம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு 12 சீட்டு கேட்ட அண்ணாமலை 11.4 விழுக்காடு வாக்குகளை நிரூபிச்சு பாஜகவின் சக்தியை நிரூபிச்சாரு. பாஜக தலைமை அண்ணாமலையை நீக்கிக்கிட்டு கூட்டணி உடைஞ்சிடக்கூடாது என்ற அடிப்படையில எடப்பாடியை திருப்திப்படுத்தும் விதமாக புதிய தலைவரை போட்டு கூட்டணி பேரம் பேசினதுல முன்ன விட ஒரு 7 சீட்டுகள் மட்டும் உயர்த்தி கொடுத்து கூட்டணி பேரத்துல தான் என்னைக்குமே டப் பார்க்கைனர் என்பதை எடப்பாடி பழனிசாமி மீண்டும் நிரூபிச்சிருக்கிறாரு. இதுல அவர் அதிக சீட்டு கொடுத்தாருன்னு சொன்னா என்ன பொறுத்தளவுல அமமுகவுக்கு தினகரனுக்கு தான் அதிக சீட்டு கொடுத்திருக்காரு. இரட்டை இலக்கத்தில் கொடுத்திருக்காரு. கடைசியா தினகரன் சாதிச்சது ரொம்ப குறைவு தான். 1 விழுக்காட்டுக்கும் குறைவான வாக்குகளை தான் கடைசியா எடுத்தாரு. 11.4 விழுக்காடு வாக்குகளை மக்களவையில பாஜக எடுத்தது. அண்ணாமலை சாதனை படைச்சாரு. ஆனா அண்ணாமலையின் வாக்கு சதவீதத்தை குறைத்து மதிப்பிட்டு அண்ணாமலை நாளைக்கு ஒரு லீடரா பாஜக மூலமா வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில பாஜகவுக்கு குறைஞ்ச சீட்டுகளும், அதே வேளையில கடைசியாக 1 விழுக்காடு கூட எடுக்காத அமமுகவுக்கு 11 சீட்டுகளையும் கொடுத்து தனக்கு சாதகமாக இந்த தொகுதி பங்கீட்டை சுமூகமாக எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக முடித்துள்ளார். அதே வேளையில பாமகவுக்கு 18 சீட் என்பது 23 சீட் வாங்கின பாமக அன்புமணி 18 சீட் வாங்குறது அன்புமணியோட ஒரு சாமர்த்தியமான ஒரு இதாக தான் பார்க்க முடியும். அந்த இடத்திலையும் இந்த பகுதியில தான் தமிழகத்தில இந்த பகுதியில தான் முக ஸ்டாலின் வர செல்வாக்கா இருந்தாலும் சீட் கன்வர்ஷனுக்கு அன்புமணி தேவை என்ற அடிப்படையில் அன்புமணிக்கு ஒரு 18 சீட்டை கொடுத்து அதையும் தனக்கு சாதகமான ஒரு தொகுதி பங்கீடாக எடப்பாடி பழனிசாமி முடித்திருக்கிறார். மொத்தத்தில் தொகுதி பங்கீட்டில் எடப்பாடி பழனிசாமி தான் சாமர்த்தியம் மிக்கவர், சாதுரியம் மிக்கவர் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார். ஆனால் 11.4 விழுக்காடு என்டிஏ வாக்குகள், பிஜேபி வாக்குகள் அவருக்கு டிரான்ஸ்பர் ஆகுமா என்று கேட்டால் அது எடப்பாடிக்கும் எதிரான வாக்குகள், அண்ணாமலை மீது பற்றுதல் கொண்ட வாக்குகள். அந்த வாக்குகள் எடப்பாடிக்கு டிரான்ஸ்பர் ஆகும் என்பதில் எவ்வித உத்தரவாதமும் கிடையாது. அந்த வாக்குக்குரிய அந்த பலத்துக்குரிய வாக்குகள் வராது என்ற அடிப்படையிலும் எடப்பாடி பழனிசாமி ஒரு 4 விழுக்காடு வாக்குக்குரிய சீட்டை தான் பாஜகவுக்கு ஒதுக்கியிருக்கிறார். பாஜக எடுத்த 11.4 விழுக்காடு வாக்கை அவர் மதிக்கவில்லை என்பதையும் இது காட்டுகிறது. எது எப்படியோ பாஜக ஒரு சக்தியாக தமிழ்நாட்டில் வளர்வதை, அண்ணாமலை ஒரு தலைவராக வளர்வதை தன்னுடைய சாதுரியத்தால் எடப்பாடி பழனிசாமி தடுத்து விட்டார் என்றே கூற வேண்டும். குறிப்பாக மக்களவை தேர்தலில் பாஜக மைனஸ் என்று கூறியவர் சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, ஜெயக்குமார், செங்கோட்டையன் மூலமாக தெரிவித்தவர் தனது 2வது இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் பாஜகவுடன் கூட்டணி வந்தார். அதையும் சாமர்த்தியமாக தொகுதி பங்கீட்டில் பாஜகவிற்கு குறைந்த இடங்களே கொடுத்து அவர் தொகுதி பங்கீட்டில் சமர்த்தர், டஃப் பார்கெயின் என்பதை மீண்டும் எடப்பாடி பழனிசாமி நிரூபித்து விட்டார் என்பதே உண்மை. ஆனால் அவர் நினைப்பது போல் அந்த வாக்குகள் டிரான்ஸ்பர் ஆகாது என்பது தேர்தல் முடிவு காட்டும். பாஜகவை குறைத்து மதிப்பிட்டதன் மூலமாக பாஜக மூலமாக மிக குறைவான வாக்குகள் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு டிரான்ஸ்பர் ஆகும் என்பதும் என்னுடைய அசைக்க முடியாத கருத்து. நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி, உங்களுடைய கருத்துக்களுக்காக.